ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ. இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலையை பற்றி பார்க்க போகிறோங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஜாப்ல 2 ஜாப்லங்க கிட்டத்தட்ட 13,500க்கு மேலே ஜாப் வேகன்சி அலாட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா கிளர்க் போஸ்டிங் நிறைய பேர் அப்ளை பண்ண நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பர் நோட்டிஃபிகேஷனுங்க. நம்ம தமிழ்நாட்டில் 38 மாவட்ட வரையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் வேகன்சி அலாட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான சேலரின்னு பார்த்தோம்னா 40,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா அலவன்ஸும் சேர்த்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாங்க. இந்த ஜாபுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லா இந்த வீடியோல பார்ப்போம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் ரிலேட்டடா எல்லா வித இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராவது ஜாப் ரிலேட்டடா சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த ஜாபுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷனுங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான நோட்டிபிகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குறேன், போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் வேகன்சி பார்த்தோன்னா உங்களுக்கு ஜூனியர் அசோசியேட்டிவ் இந்த கேட்டகரியில பார்த்தீங்கன்னா ஆட்களை தேர்வு செய்றாங்க. இதோட நேச்சர் ஆஃப் ஜாப் பார்த்தோன்னா உங்களுக்கு கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ் இது ரிலேட்டடா தான் இருக்கும். இதுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தோன்னா உங்களுக்கு 17/12/2024 இருந்துட்டு 7/1/2025 இந்த டேட்டுக்குள்ள வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆன்லைன் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட்ல நம்ம வந்துட்டு ஆன்லைன் அப்ளை பண்ணிக்கலாம். டோட்டல் வேகன்சின்னு பார்த்தோம்னா நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 13,735 ஜாப் வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாவே. இதுல நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு பார்த்தோம்னா சென்னைன்னு போட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா உங்களுக்கு டோட்டலா 336 ஜாப் வேகன்சிஸ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ்ட் வரை பிரிச்சிருக்காங்க. எஸ்சில பார்த்தோம்னா 63 வேகன்சி இருக்கு, எஸ்டிக்கு 3 வேகன்சி, ஓபிசிக்கு 90 வேகன்சி இருக்கு, இடபிள்யூஸ்க்கு 33, ஜெண்டர் கேட்டகரி பார்த்தா உங்களுக்கு 147 வேகன்சிஸ் இருக்கு. அடுத்து பார்த்தா புதுச்சேரி, இதுல பார்த்தா உங்களுக்கு டோட்டலா 4 வேகன்சிஸ் இருக்கு. இந்த வேலைக்கு ஓபிசி கேட்டகரி நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களோட சர்டிபிகேட் வந்துட்டு 1/4/2024 இதுக்கு பிறகு வாங்கினதா இருக்கணும். அதே மாதிரி இடபிள்யூஎஸ் கேட்டகரியில வரீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு 2024-25 இந்த பினான்சியல் இயர்ல வாங்கினதா இருக்கணும். இந்த ஜாபுக்கான குவாலிபிகேஷன் பார்த்தோன்னா கிராஜுவேஷன் எனி டிசிப்ளின், நீங்க வந்துட்டு ஜஸ்ட் ஒரு டிகிரி இருந்தாலே போதுங்க. அது வந்துட்டு இந்த டிசிப்ளின்ல தான் நம்மளுக்கு கிடையாது. உங்ககிட்ட ஒரு டிகிரி இருந்தா போதும், தாராளமா இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க வந்துட்டு 31/12/2024 இதுக்குள்ள வந்து பாஸ் அவுட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபைனல் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த டேட்டுக்குள்ள நீங்க வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங் தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். இதுல ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க. நீங்க எஸ்பிஐல வந்துட்டு அப்ரண்டிஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க. நீங்க வந்துட்டு 30/11/2024 இதுக்குள்ள எஸ்பிஐல அப்ரண்டிஸ் முடிச்சிருக்கணும். அப்படி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க. அதே இங்க டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பாருங்க. பொதுவா பாத்தீங்கன்னா ஜாபுக்கான ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20ல இருந்துட்டு 28 வயசு வரைக்கும் இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 2/4/1996 இருந்துட்டு 1/4/2004 இந்த டேட்டுக்குள்ள பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ஏஜ் ரிலாக்சேஷன் இங்க டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க பாருங்க. எஸ்சி எஸ்டியா இருந்தீங்கன்னா நீங்க வந்துட்டு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசில இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவே பர்சனல் டிசபிலிட்டி பர்சன் இருந்தாங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிஸா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு இயர்ஸ் நீங்க கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. விடோ இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு 7 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின்ட் அப்ரண்டிஸ் ஆஃப் எஸ்பிஐ கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 6 இயர்ஸ், ஓபிசி இருந்தீங்கன்னா 4 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிஸா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க டீட்டெயிலா போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபேஸ் 1ன்னு சொல்லிட்டு ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்றாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் டெஸ்ட்ல தாங்க இருக்கும். டோட்டலா பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. இதுக்கான டூரேஷன் பார்த்தோன்னா 1 hour இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 3 விதமான டெஸ்ட் இருக்கு. டோட்டலா பார்த்தீங்கன்னா 100 மார்க் கண்டக்ட் பண்றாங்க. ராங் ஆன்சருக்கு 154 அப்படின்னு அடிப்படையில் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்துட்டு டிடெக்ட் பண்றாங்க. நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் 2ன்னு சொல்லிட்டு மெயின் எக்ஸாமினேஷன் இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங் எபிலிட்டி சொல்லிட்டு உங்களுக்கு 4 விதமான டெஸ்ட் இருக்கு. இதுக்கு டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 190 கொஸ்டின்ஸ் இருக்கு. டோட்டல் மார்க் பார்த்தீங்கன்னா 200 மார்க்ஸ் இருக்கு. இதுக்கான டூரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 hours 40 minutes கொடுக்குறாங்க. இதுலயும் பார்த்தோன்னா உங்களுக்கு ராங் ஆன்சருக்கு 154 அப்படின்னு அடிப்படையில் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்துட்டு டிடெக்ட் பண்றாங்க. இந்த எக்ஸாம் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கும். அதுல போயிட்டு உங்களோட ரீஜனல் லாங்குவேஜ் வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் சொல்லி டெஸ்ட் வைப்பாங்க. இந்த எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன லாங்குவேஜ்ல கண்டக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் இந்த 3 லாங்குவேஜுமே கண்டக்ட் பண்றாங்க. அதே மாதிரி புதுச்சேரியிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் இந்த 3 லாங்குவேஜுமே கண்டக்ட் பண்றாங்க. உங்களுக்கு விருப்பமான லாங்குவேஜ்ல நீங்க வந்து எக்ஸாமினேஷன் எழுதிக்கலாம். இதுக்கான சேலரி பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்ல உங்களுக்கு 24,500 கொடுக்குறாங்க. அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26,730 கிடைக்கும். இதுவே நீங்க மும்பைல செலக்ட் ஆறீங்க அப்படின்னா உங்களுக்கு 46,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி கிடைக்கும். இதுக்கான ப்ரொபேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 months கொடுக்குறாங்க. ஆஃப்டர் 6 months அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து பர்மனன்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டி ஓபிசி எக்ஸ் சர்வீஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சனல் டிசபிலிட்டி பர்சன் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா
ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் இருக்கும். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ண பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு ரெலவன்ட் காலம் இருக்கும். அத டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்துட்டு ஆன்லைன்லயே ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தோம்னா, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ பர்சன் பார்த்தோம்னா உங்களுக்கு எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. இத தவிர மத்த எல்லா கேட்டகரியும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 750 பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸா வாங்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா, இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. இங்க ஃபர்ஸ்ட் 2 லிங்க் குடுத்துருக்காங்க பாருங்க. இதுல போயிட்டு நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா, உங்களுக்கு இதுக்கான கைட்லைன்ஸ் குடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரஷன், அதுக்கப்புறம் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபார்ம் இதெல்லாம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இங்க பார்த்தோம்னா, இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு அட்டாச் பண்ணி அனுப்புற மாரி இருக்கும். அதாவது ஒரு ஒயிட் பேப்பர்ல ஐன்னு போட்டு, ஒரு கம்மா போட்டு, உங்களுடைய நேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்க டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு இங்க மென்ஷன் பண்ணிட்டு, ஹியர் பைன்னு சொல்லிட்டு இங்க டோட்டலா இது எல்லாத்தையும் அதாவது இது எல்லாத்தையுமே நீங்க ரைட் பண்ணி, அவங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணி அனுப்புற மாரி இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களோட லெஃப்ட் தம்ப் இம்ப்ரஷன் பார்த்தீங்கன்னா, ஸ்கேன் பண்ணி அட்டாச் பண்ற மாரி இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா, இதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் எக்ஸாமினேஷன் சென்டர் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்ட பொறுத்தவரையும் சென்னை, கோயம்புத்தூர், கூடலூர், ஈரோடு, கரூர், மதுரை, நாகர்கோவில், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கு. புதுச்சேரியில பார்த்தீங்கன்னா ஒரே இடம் தான். புதுச்சேரியில மட்டும் தான் மெயினா குடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஜாப் லேட்டர் சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.